இங்கே நிறைய இளம் குழந்தைகள் இருக்காங்க. இந்த மாதிரி அவர்கள் அனைவரையும் திரட்டி இப்படி ஒரு அவர்களுக்கு இசை நடனத்தில் ஆர்வம் இன்னைக்கு எல்லாமே வெகுவாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஆடணும், எல்லா குழந்தைகளும் ஆடணும், எல்லாருமே டான்ஸ் மியூசிக் கற்றுக்கணுங்கிற ஆசை எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதற்குண்டான பள்ளிகளும் இன்னைக்கு நிஜமாவே ஒரு தெருவுக்கு தெருவு ஒரு 4 பள்ளி இருக்கிற அளவுக்கு இசை நடன பள்ளிகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்ஃபேக்ட் நானும் ஐயாவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பள்ளிகள் அனைத்திலும் என்ன விதமான நடனம் சொல்லிக் கொடுக்கிறார்கள்? பாரம்பரிய நடனம், இசை நடனம் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கிறது அதை மேற்பார்வை பார்க்கறதுக்கோ இல்லை அதை இதுதான் சரியான முறையா என்று சொல்வதற்கோ எந்த வாய்ப்பும் நமக்கு இல்லை. ஏன்னா அவ்வளவு ஸ்கூல்ஸ், மஷ்ரூம்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் டீச்சிங் சொல்லி கொடுக்கறது ஒரு விதத்தில் ரொம்ப நல்லதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிரிட்ஜ் அகாடமி ஃபார் ஹேவிங் டன் திஸ். பட் ஆனால் எனக்கு இன்னொரு ஒரு சின்ன விஷயம், அதாவது கலைங்கிறது, அதுவும் பாரம்பரிய கலை, ஏன்னா நாங்கள்லாம் நட்டுவனார்கள் அப்படிப்பட்ட அந்த பாரம்பரியத்துலேருந்து கற்றுக்கிட்டு வந்தோம். இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் லேர்னிங்கில் வரல. இப்போ கலாக்ஷேத்ரா போன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனில் படிக்காத குருகுலவாசம் மாதிரி இருந்து எங்கள் குரு கிட்டேருந்து பயின்ற நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு வரையறைக்குள்ளே நம்மளுடைய லேர்னிங் ப்ராசஸ் நிற்க முடியாது. அதனால ஒரு ஸ்டேஜ், இப்போ 8 கிரேட்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அந்த 8 கிரேட்ஸோடைய சிலபஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த குழந்தைகளுக்கு ஈஸியாக வரக்கூடிய விஷயங்களை அழகாக புகுத்தியிருக்காங்க. சிம்பிள், எஃபெக்டிவ், அட் த சேம் டைம் என்கரேஜிங். ஏன்னா நம்ம என்ன இவாலுவேட் பண்ணிக்கிறோங்கிறத பார்க்கறதுக்கு சௌரியமாக இருக்குது. அது அட் த சேம் டைம் இதை ஒரு கிரேடு முடிச்சா அடுத்த கிரேடு போய் இல்லை 8 கிரேடு முடித்த உடனே நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு முழுமை, அந்த ஒரு காம்ப்ளசன்ஸ்ன்னு அதை இங்கிலீஷில் சொல்லுவோம், அது வந்துடாம இதே பிரிட்ஜ் அகாடமி கண்டிப்பாக அந்த ஒரு நிலையையும் அந்த ஒரு இதையும் இந்த குழந்தைகளுக்கு புகுத்தணும்னு நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் இதே மாதிரி ஸ்ரீலங்காவில் நிறைய ஒரு கிட்டத்தட்ட 7 வருஷம் அங்கே நாங்கள் ஒரு டான்ஸ் பேஸ்ட் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம். அங்கேயும் இந்த மாதிரி ஒரு இவாலுவேஷன் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அங்கேயும் இந்த மாதிரி நடனமணி போன்ற பட்ட பெயர்களுடன் இந்த கிரேடிங் இருக்குது. பட் நான் அதில் பார்த்த ஒரே விஷயம் அந்த குழந்தைகள் அந்த 8 கிரேடோ 9 கிரேடோ முடிச்சதுக்கப்புறம் டான்ஸ் கற்று முடிச்சுக்கிட்டோன்னு நினைக்கிறாங்க. இப்போ அரங்கேற்றம் எப்படி ஒரு முழுமை அப்படின்னு நினச்சி அதோட டான்ஸை பல பேர் டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்களோ அந்த மாதிரி நினச்சிடக்கூடாது. இந்த 8 கிரேட் அவங்களுக்கு ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு பாதைன்னு சொல்லக்கூடிய மார்க்கம்னு நம்ம சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஒரு மார்க்கமாக இருக்கணுமே தவிர்த்து அவர்களுக்கு இதுவே முழுமை, இதுவே நிறைவு, இதுவே முடிவுன்னு இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் பிரிட்ஜ் அகாடமிக்கு. ஸோ ஐ ஹோப் யூ வில் ஆல்சோ டேக் தட் இன்டு கன்சிடரேஷன், பிகாஸ் திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் திங். நீங்கள் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுவும் வெளியூரில் இருக்கக்கூடிய பல ஸ்கூல்ஸ், ஏன்னா எல்லா இடத்துலையும் நல்ல கலைஞர்கள் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் டீச்சிங் ஆஃப் மெத்தட் ஆஃப் டீச்சிங், பர்டிகுலர்லி தியரியில் நீங்கள் கொண்டு வரது நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா டான்ஸுங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு தியரி இந்த மாதிரியான பல விஷயங்கள் அகடமிக்காவும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு ரொம்ப அழகாக ஆடினாங்க. எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களை பார்க்கறச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளவு ஆர்வம், எத்தனை பெற்றோர்கள், உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சாத்தியம் பண்ணக்கூடிய இந்த ஒரு பிரிட்ஜ் அகாடமிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை மேலும் மேலும் நீங்கள் வளர்த்து இந்த குழந்தைகள் அனைவரும் நல்லதொரு கலைஞர்களாக, பொறுப்புணர்ச்சியோடு நல்ல இசை நடன கலைஞர்களாக இந்த உலகில் திகழணும். அதன் மூலமாக பிரிட்ஜ் அகாடமி பேரும் நல்ல பிராபல்யம் அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த மேடையில் இந்த அத்தனை குழந்தைகளையும் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் தெம். அண்ட் அவர்களை ரொம்ப அருமையாக வழி நடத்தி செல்லும் இசைக்குழுவினர், இசை நடன ஆசிரியைகள், அவர்கள் அனைவருக்கும், என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த திருமதி சாரதா அவர்களுக்கும் மற்றும் என்னை சந்தித்த திரு ரகுராமன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. தேங்க்யூ.